தான் உடல்ல இருக்கிற மச்சம் ஜெமினிக்கு எப்படி தெரியும்ன்ற மிகப்பெரிய சந்தேகம் அந்த பெண்ணுக்கு வலுக்குது. How Gemini knows that I have mole in this part of my body? You can see this mole. சில வேளைகள்ல நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே தரவுகள் அடுத்தடுத்து வரதை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருப்போம். இந்த ஜலக் பவானி என்ற பெண்ணினுடைய அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஏஐனால மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படலாம். நம்முடைய உருவ அடையாளங்களை தகவல்களாக இந்த கூகுள் சேமிக்க நாமளே அதற்கு பர்மிஷன் கொடுக்கிறோம். மனுஷன் பொய் சொல்லுவான், ஏஐ பொய் சொல்லாது. ஆனா உண்மையை மறைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல படிச்ச 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விரிவடைஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இ-காமர்ஸ், ஃப்ரீலான்சிங் போன்ற ஆன்லைன் ஏர்னிங் கோர்ஸுகளை உங்க தாய்மொழியான தமிழ்ல நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் கூட இந்த அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்ரேட் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தன்னர தமிழ் ஜெஸ்ரீ. சமீபத்தில் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கிற அந்த 90s கிட்ஸ் அந்த ஸ்டைலான புகைப்படங்களை ஜென்ரேட் பண்ணி சமூக வலைதளங்களை அப்லோட் பண்றது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு புகைப்படங்களை கொடுத்து அதற்கான ப்ராம்ப்டுகளை நம்ம சரியானபடி கொடுக்கும் பொழுது நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 90s ஸ்டைல்ல புகைப்படங்கள் நமக்கு கூகுள் ஜெமினி கொடுக்குது. பொதுவா இந்த ஏஐன்னு பார்க்கும் பொழுது அது மனிதருக்கு உதவுதா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள் வர வர ரொம்ப அதிகரிச்சுட்டே போறதை பார்க்க முடியுது. ஜலக் பவானி என்ற ஒரு பெண் கூகுள் ஜெமினில இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த 90s கிட்ஸ் அந்த சாரி ட்ரெண்ட் அந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க. இதற்காக தன்னுடைய புகைப்படத்தை அப்லோட் செஞ்சு இதற்குரிய ப்ராம்ப்டையும் கூகுள் ஜெமினிக்கு இன்புட்டா கொடுக்குறாங்க. பிறகு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 90s கிட்ஸ் அந்த ஒரு புகைப்படம் கூகுள் ஜெமினி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதை பார்த்த அந்த ஒரு பெண் போட்டோ ரொம்ப அழகா இருக்குன்னு தன்னுடைய ப்ரொஃபைல்கள்ல அவங்க ஷேர் பண்றாங்க. அதன் பிறகுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை விளங்குது. அது என்னன்னா, ஜெமினி ஜென்ரேட் பண்ணி கொடுத்த அந்த ஒரு புகைப்படத்துல இடது கையில மச்சம் இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இதற்காக அவங்க அப்லோட் செஞ்ச அந்த ஒரு புகைப்படத்துல ஃபுல் கவர்டான ஒரு உடையை தான் அணிஞ்சிருக்காங்க. அதுல எங்கேயுமே மச்சம் இருக்கிறது தென்படல. தான் உடல்ல இருக்கிற மச்சம் ஜெமினிக்கு எப்படி தெரியும்ன்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அந்த பெண்ணுக்கு வலுக்குது. சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமான வீடியோக்களை அவங்க பதிவு செய்யறாங்க. இது இந்திய அளவில் மிகப்பெரிய வைரல் ஆகுது. நம்முடைய உடல்ல இருக்கிற மச்சம் கூட கூகுள் ஏஐக்கு தெரிஞ்சிருக்கு, இது மிகப்பெரிய ஆபத்துன்னு செய்திகள் அங்கங்க பரவ ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த ஜலக் பவானி என்ற பெண்ணின் மீது கேள்விகளும் எழுப்பப்படுது. உங்களுடைய புகைப்படங்களை அக்சஸ் பண்ற அந்த ஒரு பர்மிஷனை கூகுள் போட்டோஸ் இது சம்பந்தமான சில சேவைகளுக்காக நீங்க பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் கூகுள் ஏஐ இப்படி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கூகுள் ஏஐக்கு உங்களுக்கு மச்சம் இருக்கிறது இதற்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நீங்க அதற்கு கொடுத்த பர்மிஷனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றதையும் கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஜலக் பவானி என்ற பெண் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது சரிதான், என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை இந்த கூகுள் ஜெமினியோட நான் லிங்க் பண்ணி வைக்கல, இதர அக்கௌண்ட்டுகளை தான் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஜெமினிக்கு எப்படி என் உடல் இருக்கிற மச்சம் தெரியும் அப்படின்ற கிளாரிஃபை வீடியோவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்த அந்த ஒரு புகைப்படங்கள் ப்ராம்ப்ட் இது சம்பந்தமான அந்த ஹிஸ்டரியையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அடுத்தடுத்த சந்தேகங்களை இன்னும் வலுக்க வைக்குது. சரி, உடல்ல இருக்கிற மச்சங்களை நாம எங்கெங்க பதிவு செய்யறான்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஒரு பிறப்பு சான்றிதழ், நம்ம பள்ளிகள்லையும் சில கல்லூரிகள்லையும் இது சம்பந்தமாக கொடுக்குறோம். பாஸ்போர்ட் சம்பந்தமான இடங்கள்ல நம்மளுடைய மச்சங்களை நாம தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ல தான் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களை நாம பகிர்றோம். எல்லா ஆவணங்களும் கவர்மெண்ட்ல தான் பாதுகாக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட தகவல்கள் இணையத்துல பகிரப்படுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சமும் எழுது. பொதுமா எல்லாருமே சொல்ற விஷயம், என்றைக்கு நாம கூகுள் அக்கௌண்ட்டை நாம லாகின் பண்றோமோ அன்னைக்கே நம்ம தனிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, நம்ம ஒரு பொது ஆளு, நம்முடைய டேட்டாக்கள் எல்லா பக்கமும் பரப்பப்படும் அப்படின்ற தகவலை தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. நம்ம இணையத்துல எது சம்பந்தமாக நம்ம ஆர்வம் காட்டுறோமோ அது சம்பந்தமான விளம்பரங்கள் அடிக்கடி வரதை நம்ம பார்க்க முடியும். சில வேளைகள்ல நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே தரவுகள் அடுத்தடுத்து வரதை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருப்போம்.
இது ஒரு அல்காரிதம், ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஒரு தனி மனிதன் எந்த ஒரு சேவையுமே பயன்படுத்தலாலும் கூட அவனுடைய தரவுகள் தான் இன்றைக்கு மற்ற நிறுவனங்களால சேவைகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. நம்முடைய தனிப்பட்ட தகவல்கள் ஆங்காங்கே விற்கப்படுவதாக செய்திகள் வரும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜலக் பவானி என்ற பெண்ணினுடைய அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்ட இந்த ஜெமினிக்கு அந்த கொடுத்த புகைப்படத்துல அந்த மச்சங்கள் தெரியலனாலும் கூட சமூக வலைதளங்கள்ல இதற்கு முன்னாடி அவங்க உடல்ல மச்சங்கள் தெரிகிற மாதிரியான புகைப்படங்களை பல முறை பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் வேற பிளாட்ஃபார்ம், ஜெமினி வேற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தாலும் கூட எல்லாமே சோஷியல் மீடியா தான். எல்லாமே ஒரு விதத்தில் மக்களுடைய தரவுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தான். நேரடியாக இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அந்த ஒரு புகைப்படத்தை அக்சஸ் பண்ணி தான் இவர்களுக்கு மச்சம் இருந்திருக்குன்னு ஜெமினி இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. நம்ம இணையத்தை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நொடியும் நம்முடைய தகவல்களை நாம் கசிய விட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய எல்லா சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் பார்க்கும் பொழுது கூகுள் தான். பொதுவாக இந்த ஏஐ எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தகவல்கள், அதாவது டேட்டாஸை தான் இந்த ஏஐக்கு கொடுக்கப்பட்டு ட்ரைனிங் செய்யப்படுது. இதன் மூலியமா தான் ஏஐ ஒவ்வொரு வீடியோஸு, இமேஜஸ், ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரியான விஷயங்களை கட்டமைக்குது. இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னும் சில வருஷம் கழிச்சு இந்த ஏஐனால மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படலாம். உதாரணத்துக்கு இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். இதை ஓப்பன் செய்யும் பொழுதே நம்மளுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குது. அது என்னன்னா, உங்கள் புகைப்படங்களில் இருக்கிற அந்த முகங்களை வச்சு நான் ஃபோட்டோஸை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன், அதற்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற உரிமையை தான் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் நம்மகிட்ட கேட்குது. இதற்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய ஃபோட்டோக்கள் முழுவதுமாக ஸ்கேன் செய்யப்படுது. அதனுடைய முகங்கள் இது மாதிரியான விஷயங்களை வச்சு ஃபோட்டோஸை அங்கங்கே ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது நல்ல ஆப்ஷன் தானே, நம்முடைய வேலைகளை சுலபமாக்குது இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த ஃபோட்டோஸில் நம்மளை மட்டும் கிடையாதுங்க, நம்ம கூட இருக்கிறவங்களையும் முழுவதுமாக இந்த கூகுள் ஃபோட்டோ ஸ்கேன் செய்யுது. நம்முடைய உருவ அடையாளங்களை தகவல்களாக இந்த கூகுள் சேமிக்க நாமளே அதற்கு பர்மிஷன் கொடுக்குறோம். இதிலேயே இன்னொன்று குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஓகே பண்ணுங்க, இல்லை நீங்கள் இதை எப்போனாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனையும் அவங்க குறிப்பிடுறாங்க. சரி, நம்ம அந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய புகைப்படங்கள்லாம் அதுக்கு பர்மிஷன் இருக்காதே, டேட்டாஸை போய் சேவ் ஆகாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பர்மிஷனால் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ், உங்களுடைய அடையாளங்கள் இது எல்லாமே டேட்டாஸாக எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்திருக்கும். இது சம்பந்தமான வெளிப்படைத்தன்மையை இதுவரைக்கும் இந்த இணையதள நிறுவனங்கள் வெளிப்படுத்தலை. சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்ட தான் இது சம்பந்தமான முழு விவரங்கள் நல்லாவே தெரியும். இந்த பெண் அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப இவங்க பொய் சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை, புகைப்படங்களை, ஆவணங்களை தயவு செய்து கூகுள்கிட்ட பகிராதீங்க, இணையத்தில் பகிராதீங்க, இது நம்மளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அப்படின்றத இந்த பெண்ணு பதிவு செய்கிறாங்க. இவங்க சொல்கிறதும் 100% உண்மைதான். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பார்க்கும் பொழுது வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் தான் எழுது. மனுஷன் பொய் சொல்லுவான், ஏஐ பொய் சொல்லாது, ஆனால் உண்மையை மறைக்கும். ஸோ ஃபைனலி வி ஆர் ஆல் ஆல்ரெடி சோல்ட் அவுட். நாம் எல்லாருமே ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டு முடிஞ்சாச்சு. முடிஞ்ச அளவு நம்மளுடைய பிரைவசிகளை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சமூக வல்லுநர்களும் பொதுநல ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இணையத்தோட கனெக்ட் பண்ணும் பொழுது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பதிவேற்றமாயிரும். ஏஐ மிஷினுக்கு என்னதான் நம்ம டேட்டாவுக்கு கொடுத்து ட்ரைனிங் செஞ்சாலும் அது ஒன்றும் கடவுள் கிடையாது. இந்த பெண்ணுடைய தகவல்கள் ஏஐக்கு தெரியாமல் கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்திருக்காது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல தனிப்பட்ட தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு. ஏஐ மிஷினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.